ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை முழுவதும் பொறுமையாக விசுவாசத்துடன் நாம் பார்ப்போம், கேட்போம். மறக்காமல் உங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லைகளை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி, தேவன் பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், இன்பத்தையும் தருகிறார். பாவம் செய்கிறவனுக்கோ வசமாக வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தொல்லைகளை நியமிக்கிறார். இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய பார்வைக்கு நல்லவனாயிருங்கள். தேவன் ஞானத்தை தருவார், அறிவை தருவார், இன்பத்தை தருவார். பாவம் செய்கிறவனுக்கோ குவித்து வைக்கும் தொல்லையை நியமிக்கிறார். மனசுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. இன்றைய தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் முழுமையாக பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக செய்வார். தேங்க்யூ.